ஹே கைஸ், நான் ஜெய். இன்றைக்கி நம்ம ஃபோட்டோஷாப்பில் எப்படி ஃபிட்னஸ் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி டெம்ப்ளேட்ஸ் டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ராஜெக்ட் ஃபைல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஃபாலோ பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணி ரெடி ஆகிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ண அந்த .psd ஃபைல்ஸ் வேணும்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். 500 லைக்ஸ் ரீச் பண்ணணும். டவுன்லோட் லிங்க் நானே தரேன். ஃபைன், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஃபைல் போய் நியூ போய் ஒரு புது கேன்வாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி டெம்ப்ளேட்ஸ் ஸ்டாண்டர்ட் சைஸ் 1080x1920, ரெசல்யூஷன் 72 வச்சுக்கோங்க. கலர் மோட் RGB இருக்கட்டும். உங்களுக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ் டிசைன் பண்ணும் ஒரு சிங்கிள் ஃபைல்னா அவுட்புட் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. இது ஃபைன், இது ஆப்ஷனல் தான். வேணால் எனேபிள் பண்ணிக்கோங்க, இல்லை டிசேபிள் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாகவே உங்களுக்கு டிசைன் பண்ணுற PSD டெம்ப்ளேட் வேணும்னா ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. அதில் நான் இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ்னு ஒரு PSD டெம்ப்ளேட் கொடுத்துருக்கேன். அதை டபுள் கிளிக் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எஸ், இது டிசைன் ரெடி ஃபைல் தான். நான் கலர் பேலட் கொடுத்துருக்கேன். இந்த டிசைனில் நம்ம யூஸ் பண்ண போகிற கலர் டெம்ப்ளேட் சைஸ் 1080x1920 தான். அண்ட் எஸ், நான் அவுட்புட் ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ தட் நம்ம இதில் மல்டிபிள் டெம்ப்ளேட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். சிங்கிள் ஃபைலில் நம்ம மொத்தம் 3 ஸ்டோரி டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஃபைன், ஸ்டோரி 2, 3க்கு நம்ம அப்புறம் வரலாம். இப்போ நான் அதை டிசேபிள் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம டெம்ப்ளேட் 1க்கு போய்க்குவோம். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளோட மாடல் இமேஜை ட்ராப் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இமேஜ் குரூப் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. அதில் மாடல் இமேஜ் 1 இருக்கும். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் உங்களோட இமேஜ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேன்வாஸ்குள்ளே இமேஜை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். அது இமேஜ் குரூப்பில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் Ctrl+T எனேபிள் பண்ணி அதை ரீசைஸ் பண்ணிக்கோங்க உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஃபைன், நெக்ஸ்ட் இமேஜுக்கு ஒரு ரியலிஸ்டிக்கான சன்லைட் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க டிசைன் குரூப்பில், அந்த இமேஜ் குரூப்லேயே. அதோட பிளெண்டிங் மோடு ஸ்க்ரீன் மாற்றிக்கோங்க. இப்போ கலர் பிக்கர் போய்க்கோங்க. அதில் நான் கொடுத்துருக்க கலர் பேலட்லேருந்து ஆரஞ்சு கலரை சாம்பிள் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க. அதில் சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் பிக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரஷ் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் லெஃப்ட் சைட் டாப்பில் ஒரு சிங்கிள் கிளிக் கொடுக்க போகிறேன். ரைட் சைட் டாப்பில். இப்படி தேர் யூ கோ. நம்மளுக்கு ஒரு ரியலிஸ்டிக்கான சன்லைட் எஃபெக்ட் கிடச்சிருச்சு. முன்னாடி டல்லாக இருந்த இமேஜ் இப்போ கொஞ்சம் பிரைட் அண்ட் அட்ராக்டிவாக இருக்குது. திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். நெக்ஸ்ட் நம்ம 2 ட்ரையாங்கிள் ஷேப்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபைன், அதுக்கு டிசைன் குரூப் போய்க்கோங்க. அதில் ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ கலர் பிக்கரில் போய் சாம்பிள் பண்ணி இந்த எல்லோ கலர் எடுத்துக்கோங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம், உங்கள் விருப்பம். இப்போ பாலிகன் லேசர் டூல் எடுத்துக்கோங்க. இது இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் செலெக்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃபைன், நீங்கள் செலெக்ஷன் க்ரியேட் பண்ணிட்டு கலரை ஃபில் பண்ணிக்கோங்க. Alt backspace கீபோர்ட் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி. ஃபைன், இப்போ Ctrl+D கொடுத்து டீசெலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதோட டூப்ளிகேட் காப்பின்னு ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். கீபோர்ட் ஷார்ட்கட் Ctrl+J கொடுத்து அதை மேலே மூவ் பண்ணுறேன். இப்போ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் Ctrl+T எனேபிள் பண்ணி அதை ரைட் கிளிக் பண்ணி ஃப்ளிப் ஹரிசாண்டல் கொடுக்குறேன். அடுத்து திருப்பி ரைட் கிளிக் பண்ணி ஃப்ளிப் வெர்டிக்கல் கொடுக்குறேன். இதை இப்போ நான் மேலே கொண்டு போய் இங்கே ப்ளேஸ் பண்ண போகிறேன். இப்போ என்ன, நீங்கள் அதை சைஸை ரீசைஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அதோட சைஸை. ஃபைன், இப்போ நம்ம ஷேப்ஸ் ரெடி. நெக்ஸ்ட் நம்ம டெக்ஸ்ட் கண்டென்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு டெக்ஸ்ட் குரூப் போய்க்கோங்க. அதில் ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கரில் போய் ஒயிட் கலர் எடுத்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற ஃபாண்ட் ஃப்ரீ ஃபாண்ட் தான். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் தமிழ் ஃபாண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சைஸ் 64ன்னு வச்சு என்னோடய டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்கிறேன். அதோட டூப்ளிகேட் காப்பி க்ரியேட் பண்ணிக்கிறேன். Ctrl+J கொடுத்து அதை எடிட் பண்ணிக்கிறேன். அடுத்து இன்னொரு காப்பியும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். Ctrl+J கொடுத்து கீழே மூவ் பண்ணிட்டு வரேன். நெக்ஸ்ட் கீபோர்ட் ஆரோ கீஸ் யூஸ் பண்ணி நான் அந்த டெக்ஸ்ட் லேயர்ஸோட பொசிஷனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு எங்கே வேணுமோ அங்கே ப்ரிசைஸாக நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஃபைன், நெக்ஸ்ட் நம்ம வெப்சைட் அட்ரஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கரில் போய் பிளாக் கலர் எடுத்துக்கோங்க. நான் அதே ஃபாண்ட்டு தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ உங்கள் வெப்சைட் அட்ரஸை ட்ரை பண்ணிக்கோங்க. அதை நான் ரைட் சைட் பாட்டமில் இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். ஃபைன், நெக்ஸ்ட் நம்ம ஃபியூ ரேண்டம் ஷேப்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ரஷ்ஷை இன்ஸ்டால் பண்ண போகிறோம், ஒரு புது ப்ரஷ். அதுக்கு ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. அதில் ஃபிட்னஸ் ப்ரஷ்ன்னு நான் ஒரு ப்ரஷ் ஃபைல் கொடுத்துருப்பேன். அதை டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஷாப்பில் திருப்பி டிசைன் குரூப்பில் ஒரு லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கரில் போய் பிளாக் கலர் எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம புதுசாக இன்ஸ்டால் பண்ணோம்ல அந்த ப்ரஷ் எடுத்துக்கோங்க. அதில் ஃபர்ஸ்ட் நான் இந்த கிராஸ் ப்ரஷ் இருக்குல்ல, எக்ஸ் மாதிரி, அந்த ப்ரஷ் எடுத்துக்கிறேன்.
அதோட சைஸை ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைக்கேற்ற அளவுக்கு ரெடியூஸ் பண்ணி நான் வந்து இங்கே ஒரு கிளிக் கொடுக்குறேன். ஃபைன். நெக்ஸ்ட் வந்து நான் இன்னொரு ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ப்ளஸ் சைன் ப்ரஷ்ஷை உங்களுக்கு எங்கே வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். நான் வந்து லெஃப்ட் சைட் டாப்பில் இங்கே கிளிக் பண்ண போகிறேன். தேர் யூ கோ. நம்மளோட டெம்ப்ளேட் ஆல்மோஸ்ட் ரெடி. ஃபைனல் ஸ்டெப்பாக ஒரு சின்ன க்ளோ எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு நியூ லேயர்னு க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதோட பிளெண்டிங் மோட் வந்து கலர் டாஜ்னு மாற்றிக்கோங்க. இப்போ கலர் பிக்கர் போய் சாம்பிள் பண்ணி எல்லோ கலர் எடுத்துக்கோங்க. அதுலேருந்து கொஞ்சம் டார்க்கான எல்லோ கலர் எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரஷ் டூல் பிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. சைஸை இன்க்ரீஸ் பண்ணி நான் வந்து ரைட் சைட் பாட்டம் ஒரு கிளிக் கொடுக்குறேன். ஸோ தட் நம்மளுக்கு இப்படி ஒரு க்ளோ எஃபெக்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் லெஃப்ட் சைட் டாப்பில் ஒரு கிளிக் கொடுக்குறேன். அகெயின் நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு க்ளோ எஃபெக்ட் கிடச்சிருச்சு. இது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். இப்போ நம்மளோட ஸ்டோரி டெம்ப்ளேட் 1 ரெடி ஆகிடுச்சு. அடுத்து 2வது டெம்ப்ளேட்டுக்கு போய்க்கலாம். இப்போ சேவ் பண்ணிக்கோங்க. ஸ்டோரி டெம்ப்ளேட் 2வை எனேபிள் பண்ணிக்கோங்க அந்த குரூப்பை. இதுலேயும் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மாடல் இமேஜை உள்ளார ட்ராப் பண்ண போகிறோம். ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. அதில் மாடல் இமேஜ் 2 இருக்கும். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் எப்பயும் சொல்கிற மாதிரி நீங்கள் உங்கள் இமேஜ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டார்க் பேக்ரவுண்ட் இருக்க மாதிரி இந்த டெம்ப்ளேட்டுக்கு எடுத்துக்கோங்க. இமேஜை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள் நம்ம கேன்வாஸ்குள்ளார. அது இமேஜ் குரூப்பில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் Ctrl+T எனேபிள் பண்ணி ரீசைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த டெம்ப்ளேட்டுக்கு ஸ்மோக் எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். அதை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டிசைன் குரூப் போய் ஒரு நியூ லேயர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கர் போய் சாம்பிள் பண்ணி இந்த க்ரீன் கலர் எடுத்துக்கோங்க. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு இது வேணும்னா நீங்கள் எந்த பிரைட்டான கலர் கூட வேணால் எடுத்துக்கலாம், உங்கள் விருப்பம். நெக்ஸ்ட் ப்ரஷ் டூல் பிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நம்ம புதுசாக இன்ஸ்டால் பண்ணோம்ல அந்த ப்ரஷ்ஷில் க்ளவுட் ப்ரஷ் நான் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாட்டமில் ஃபியூ கிளிக்ஸ் இந்த மாதிரி கொடுத்து ரியலிஸ்டிக்கான அந்த ஸ்மோக்கை க்ரியேட் பண்ணுங்கள். தேர் யூ கோ. ஸ்மோக் நம்ம க்ரியேட் பண்ணாலும் அது ரியலிஸ்டிக்காகவே இல்லை. ஃபைன். அதை நம்ம எப்படி கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக ஆக்குறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதோட பிளெண்டிங் மோட் வந்து ஸ்க்ரீன் மாற்றிக்கோங்க. இப்போ அதே க்ரீன் கலர் இருக்கட்டும், கலர் பேக்கரில் சேஞ்ச் பண்ண வேணாம். இப்போ ப்ரஷ் டூலில் நான் சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துக்கிறேன், இந்த ப்ரஷ். ஃபைன். இப்போ வந்து ஃபியூ கிளிக்ஸ் கொடுங்க இந்த மாதிரி பாட்டமில். ஸோ தட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு க்ளோ எஃபெக்ட் கிடைக்கும். இது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். அந்த ஸ்மோக் பார்க்குறதுக்கு இன்னொரு ரியலிஸ்டிக்கான ஃபீல் கொடுக்கும். தேர் யூ கோ. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட டெக்ஸ்ட் கண்டென்ட் ஆட் பண்ணுறது தான். டெக்ஸ்ட் குரூப் போய் ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கரில் போய் உங்களுக்கு விருப்பமான கலர் எடுத்துக்கோங்க. நான் இப்போ ஒயிட் கலர் எடுத்துக்க போகிறேன். நான் இப்போ யூஸ் பண்ணுறது வேறு ஒரு ஃபாண்ட்டு. இதுவும் ஃப்ரீ ஃபாண்ட் தான். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தமிழ் ஃபாண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்னோட டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்கிறேன். அதோட டூப்ளிகேட் காப்பி Ctrl+J கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதையும் எடிட் பண்ணிக்கிறேன். இதோட சைஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இதோட கலரையும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் பிளாக்னு. நெக்ஸ்ட் இன்னொரு காப்பி நான் க்ரியேட் பண்ணுறேன். டூப்ளிகேட் காப்பி Ctrl+J கொடுத்து அதை கீழே மூவ் பண்ணிட்டு வந்து அந்த டெக்ஸ்ட்டையும் எடிட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் லேயர்ஸோட பொசிஷனை வந்து கீபோர்ட் ஆரோ கீஸ் யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃபைன். ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாட்டி நம்மளோட ரைட் சைட் டாப்பில் வந்து எம்டி ஸ்பேஸ் இருக்குது. அங்கே நம்ம ஒரு டிசைன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு டிசைன் குரூப் போய் ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கரில் சேம் எல்லோ கலர் எடுத்துக்கோங்க, சாரி க்ரீன் கலர். இப்போ ப்ரஷ் டூல் பிக் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம புதுசாக இன்ஸ்டால் பண்ணோம்ல அந்த ப்ரஷ் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ப்ரஷ் நான் கொடுத்துருப்பேன். இது அதை எடுத்து சைஸை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கிளிக் இந்த மாதிரி கொடுங்க. தேர் யூ கோ. எம்டி ஸ்பேஸை நீட்டாக ஒரு ஷேப் மூலமாக நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட ஸ்டோரி டெம்ப்ளேட் 2 ரெடி. ஒரு சாதாரண இமேஜை நம்ம எப்படி சின்ன ஸ்டெப் மூலமாகவே அட்ராக்டிவாக மாற்றிட்டோன்றதை பார்க்கலாம். இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். தேர் யூ கோ. இப்போ நம்ம ஸ்டோரி டெம்ப்ளேட் 3 போய்க்கலாம். அதை அந்த குரூப்பை எனேபிள் பண்ணிக்கோங்க. எஸ், இதுலேயும் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மாடல் இமேஜ் தான் ட்ராப் பண்ண போகிறோம். ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. அதில் மாடல் இமேஜ் 3ன்னு கொடுத்துருப்பேன். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கேன்வாஸ்குள்ளே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க அந்த இமேஜை. இமேஜ் குரூப்பில் அதை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் Ctrl+T எனேபிள் பண்ணி அதை நீட்டாக ரீசைஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம டெக்ஸ்ட் எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். டெக்ஸ்ட் குரூப் போய் ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கர் போய் ஒயிட் கலர் எடுத்துக்கோங்க. நான் அதே பழைய ஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களோட டெக்ஸ்ட் கண்டென்ட் டைப் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ரேண்டமான மார்க்அப் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதை சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இதோட டூப்ளிகேட் காப்பி க்ரியேட் பண்ணிக்கிறேன். Ctrl+J கொடுத்து அதை கீழே மூவ் பண்ணிட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி. ஃபைன். இப்போ வந்து அந்த லேயரோட ஃபில் இருக்குல்ல, அதை கம்ப்ளீட்டாக நான் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன், 0ன்னு வச்சுக்கிறேன். ஃபைன். இப்போ ரைட் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன் போங்க. நம்ம ஸ்ட்ரோக் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ரோக்கை எனேபிள் பண்ணிக்கோங்க. அதில் வந்து சைஸ் 3ன்னு வச்சுக்கோங்க.
பொசிஷன் வந்து அவுட் சைடு வச்சுக்கோங்க. மோடு நார்மலே இருக்கட்டும், ஒப்பாசிட்டி வந்து 100 இருக்கட்டும். நமக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும், டெக்ஸ்ட் எஃபெக்ட். இப்போ ஓகே கொடுத்தவங்க. இப்போ இதோட டூப்ளிகேட் காப்பி நான் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். Ctrl+J கொடுத்து அதையும் கீழே மூவ் பண்ணிட்டு வந்துடுறேன். நான் மார்க்அப் டெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏதாவது இன்ஸ்பிரேஷனான கோட்ஸ் இல்லை சம்திங் உங்கள் நேம் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ரெக்டாங்கிள் ஷேப் தான் கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு டிசைன் குரூப் போய் ஒரு நியூ லேயர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கரில் போய் சாம்பிள் பண்ணி இந்த பிங்க் கலர் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஷேப் டூல் எடுத்துக்கோங்க. அதில் ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் லெஃப்ட் சைடில் கிரியேட் பண்ணிக்கோங்க. there you go. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ரெக்டாங்கிள் ஷேப் தான் நான் ரைட் சைட் பாட்டமில் இங்கே கிரியேட் பண்ண போகிறேன். அதுக்கும் சேம் ஸ்டெப் தான். நியூ லேயர் கிரியேட் பண்ணி அதே பிங்க் கலர் ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு சின்ன சேஞ்ச். இதோட பிளெண்டிங் மோடு வந்து நான் மல்டிப்ளைன் மாற்ற போகிறேன். ஸோ தட் நம்மளுக்கு இந்த மாதிரி எஃபெக்ட் கிடைக்கும். ஃபைன். இதில் இன்னொரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம இதில் வந்து ரேண்டமான ஒரு ஷேப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு டிசைன் குரூப் போய் ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கரில் போய் ஒயிட் கலர் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ண ஃபிட்னஸ் ப்ரஷ்ஷை பிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நான் இந்த ப்ளஸ் சைன் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். சைஸை நல்லா ரெடியூஸ் பண்ணி ஒரு சிங்கிள் கிளிக் கொடுங்க இங்கே. ஃபைன். நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு ப்ரஷ் வச்சு இன்னொரு ரேண்டமான ஷேப் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ சர்க்கிள் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். அதை வந்து நான் லெஃப்ட் சைட் டாப்பில் கிளிக் பண்ண போகிறேன். சைஸை இப்போ கொஞ்சம் பெருசாக்கி அங்கே ஒரு கிளிக். இப்போ சைஸை ரெடியூஸ் பண்ணி another கிளிக். there you go. ஒரு ரேண்டமான ஷேப், அது ஒரு அட்ராக்டிவான ஃபீல் கொடுக்குது. இப்போ நம்மளோட ஸ்டோரி டெம்ப்ளேட் 3 ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைலை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் JPEG இல்லை PNG எக்ஸ்போர்ட் பண்ணி உங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸில் ஸ்டோரியை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய டிசைன் டியூட்டோரியல்ஸ் பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோட மற்ற வீடியோஸ் கூட செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. டேக் கேர்.